சகல ஜனங்களாலும் போற்றி துதிக்கத்தக்க சர்வ வல்லமை உள்ள தேவாதி தேவனுக்கே துதியும் கனமும் உண்டாகட்டும். இந்த நாளுக்கான ஆதார வசனங்கள் ஜெபிக்க 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. துதிக்க சங்கீதம் 34 1ஆம் வசனம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் வாழ்ந்திருக்கும் போது மாத்திரம் கர்த்தரை துதிக்கிறவர்களாய் இல்லாமல், நாம் குறைபடும் பொழுதும் துன்பத்தின் வழியாய் கடந்து செல்லும் பொழுதும் நமக்கு தேவையான கிருபைகளை தந்து நம்மை பலப்படுத்தி நம்மை பூரணப்படுத்த வல்லவராய் இருக்கிற கர்த்தரை நாம் மனதார ஸ்தோத்திரிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஆகவே இந்த நாளில் நாம் கர்த்தரை எல்லா நாட்களிலும் துதிக்கிறவர்களாய் இருக்கும்படிக்கு கர்த்தர் நமக்கு நல்ல நன்றி நிறைந்த இருதயத்தை தர வேண்டும் என்று அதற்காக நாம் காத்திருந்து ஜெபிக்கலாம். நாம் சந்தோஷமாய் இருக்கும் பொழுது கர்த்தரை ஏறெடுக்கிற துதிகளை பார்க்கிலும் நாம் துன்பத்தின் நடுவில் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பதே மிகுந்த வல்லமை உள்ளதாகவும் கர்த்தருக்கு உகந்ததாயும் இருக்கிறது. ஆகவே எல்லா சூழ்நிலையிலும் நாம் கர்த்தரை துதிக்கக்கூடிய நல்ல உள்ளத்தை கர்த்தர் நமக்கு தர வேண்டும் என்றும், நம்முடைய நெருக்கத்தின் நேரத்திலும் கர்த்தர் நம்மை நடத்தி வந்த பாதைகளை எண்ணி நாம் நன்றியோடு துதிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்ய வேண்டும் என்றும் இந்த நாளில் அவரிடத்தில் காத்திருந்து ஜெபிக்கலாம். ஒரு நாளும் அவரை முறுமுறுக்காதபடிக்கு எல்லா நாட்களிலும் கர்த்தரை துதிக்கக்கூடிய சுத்த இருதயத்தை கர்த்தர் நமக்கு தந்து முறுமுறுப்பை நம்மை விட்டு ஓய பண்ண வேண்டும் என்றும் இந்த நாளில் அதற்காகவும் நாம் ஜெபிக்கலாம். இதுவரைக்கும் கர்த்தருக்கு விரோதமாய் நாம் முறுமுறுத்திருந்தால் அதற்காகவும் இந்த நாளில் நாம் கர்த்தரிடத்தில் மன்னிப்பு கேட்டு அவரோடு ஒப்புரவாகலாம். துதிக்க வேண்டியது. தாவீது எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை எல்லாவற்றுக்காகவும் துதிக்கிறவராக காணப்பட்டார். அதுபோல நாமும் கர்த்தரை எல்லா நேரங்களிலும் கர்த்தரை துதிக்கும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்து தாவீதுக்கு நிச்சயமான கிருபைகளை அளித்தது போல நமக்கான கிருபைகளையும் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். ஆகவே நமக்கு கிருபையை தர வல்லவராய் இருக்கிற கிருபை நிறைந்த தேவனை மனதார நன்றியோடு ஸ்தோத்திரிக்கலாம்.